சார் ஹீரோ சார். எங்க சார்? ஹாய் சார். ஹாய், வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆடியோமா சார், வாழ்த்துக்கள் சார். முதல் 2 படம் 100 கோடி 100 கோடி, இது ஹேட்ரிக். 100 கோடிக்கு வந்து எதிர்பார்க்கலாமா? படம் எப்படி இருக்கு சொல்லுங்க அதை பத்தி. நடந்தா சந்தோஷமா இருக்கும் சார். கண்டிப்பா படம் நல்லா வந்திருக்கு. இங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ஜாலியான படம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். ஸோ தீபாவளியும் வருது, ஒரு செலிப்ரேட்டரி மூட்ல இருக்கும். ஸோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே டைம்ல வந்து 2 மூவி இல்லையா, எல்ஐகே அண்ட் டியூட் 2 படமும் போயிட்டே இருந்துச்சு. பிளஸ் ரிலீஸ் ஆல்சோ வந்து கிளாஷ் ஆகிற மாதிரிலாம் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து இந்த தீபாவளி டேஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரேர், ஒரு ஹீரோவுக்கு ஒரு 2 படம் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்ததெல்லாம். என்ன அது எப்படி வந்து அந்த நியூஸ், அந்த டிஜிட்டல் ட்ரெண்ட் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்லாம்? அந்த மொமெண்ட் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஐ மீன், ஏன்னா 2 படம் வந்து ஒரு டைம்ல வரது வந்து நல்லது இல்லை 2 படத்துக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃப்லயே எதுவா எந்த கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணிடுவோம்ல. சரி, இதுதான் நடக்க போகுது, நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம், அதுல இருக்கிற நல்லதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி ஓகே, இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல, வரட்டும், எல்லாரும் பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். பட் மனசுக்குள்ள தெரியும் வந்து இது இல்ல, 2 படமும் ஒன்னா வந்துச்சுன்னா 2 படத்துக்குமே அது கலெக்ஷனோ இல்ல எதுவுமே கரெக்டா இருக்காதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் லைட் டீம் வந்து ஸ்வீட்டா அவங்க வந்து டிசம்பர் 18க்கு மூவ் பண்ணிக்கிட்டாங்க. சார் என்னன்னா, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி பிரச்சனையோ, இல்ல அந்த கணவர் வந்து மனைவியை வந்து அடிக்கிறதாவோ, இல்ல இப்பெல்லாம் மனைவியும் அடிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி எது ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்போ. ஸோ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த தாலியை விட அந்த பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்கு தான் இன்னும் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிடுவோம். கணவன் மனைவிக்குள்ளேயும் காதல் இருக்கும்ல, ஸோ ரெண்டுமே வச்சுக்கலாம். நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் சார். பையன் மாமா பொண்ணு, அதுக்கப்புறம் பையன் மாமா அம்மா பையன், இதை பத்தின எல்லாத்தோட சேர்த்துன கதை தான். ஆமா, அதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ்லாம் கூட இருக்கு. இப்போ இந்த டைமுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவா இருக்கும், அதை பேசியிருக்காரு டைரக்டர். ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் சார். இதுதான் உண்மை. எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. அது நமக்கு நடக்கும் போது சில நேரத்துல வந்து உட்காந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது. நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க சார், நானே பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி சில நேரத்துல நமக்கு இவ்வளோ லவ் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது சில நேரம் நானும் உட்காந்து யோசிப்பேன், எதுக்கு சொல்லும் போது லாஸ்ட்ல எதுவுமே ஆன்சர் இல்லாத போது ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறது மட்டும்தான் சார் சொல்யூஷன். அவ்வளவுதான். ஓகே, ஹாய் பிரதீப், திஸ் இஸ் ரோஹினி ஃப்ரம் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். பொதுவாகவே வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். பெரிய படங்கள், ஒரு பெரிய ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு. பட் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் 2025ல எல்லாமே ஜென்சி ஹீரோக்களுடைய கிளாஷாக வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு காம்படிஷன் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்க கூட ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா
ஜென்சியோட ஃபேவரட்டா இருக்காங்கல்ல அந்த ஹீரோக்கள் படமா ரிலீஸ் ஆகுது. ஸோ முழுக்க முழுக்க இந்த கிளாஷ் எப்படி பாக்குறீங்க? இது ஃபர்ஸ்ட் நான் வந்து இது கிளாஷா பார்க்கல. யாருக்கும் போட்டி இல்லை, எல்லாரும் சேர்ந்து வரும். எல்லா படமும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கிளாஷ் நான் படம் பார்க்கும் போது கிளாஷ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா இப்ப நான் படம் பண்ணும் போது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி கிளாஷாவே தெரியல. இந்த படமும் ஓடணும், ஏன்னா ஒரு படத்துல ரொம்ப எஃபர்ட்ஸ் இருக்கு. எனக்கு அது புரியுது. ஸோ அதனால ஆனா என்ன இப்போ எங்களுக்கு இப்போ தீபாவளிக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. மீன் எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப நாள் நம்ம படம்லாம் நிறைய படம் நம்ம தீபாவளிக்கு பார்த்திருப்போம். அதுல நம்ம படம் இப்ப தீபாவளிக்கு வருது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் பிரதீப் வந்து மிஸ் பண்றீங்களா? பை எனி சான்ஸ் எனி டைம் அவர் சடனா எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. நல்ல கதையெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வர கதையை விட நான் வச்சிருக்கிற கதை கொஞ்சம் நல்லா இருக்கணும். இது வர கதையெல்லாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணுவேன். எல்லாருக்கும் வணக்கம். படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் நீங்கள் சோஷியல் மீடியாவோ இல்லை எதையோ நீங்கள் தேடினீங்கன்னா எண்டில் வர்ற அந்த அலையவ கொலையவ போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. அதில் அவங்க தண்ணியோடு இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு. அது அவங்களுக்கான ஒரு ப்ரெசன்டேஷனாக தான் இன்டென்ட் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை முடிச்சது. அங்கே முடிக்கணுன்ற இன்டென்ஷனில் வந்துட்டு ஹீரோயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது இருக்குது. அதை தாண்டி இங்கே ஏன் இல்லை அங்கே ஏன் இல்லைன்னா அதுக்கு காரணம் இல்லை, ஓவராலாக இருக்கான்னா இருக்கு. பிரதீப் சார், பிரதீப் சார், இந்த படத்துல நீங்களும் ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். சுத்தமா இல்ல, ஒரு சீன் கூட இல்ல. இந்த தாடி வச்சு எப்போதுமே நடிக்கிறீங்க, தாடி இல்லாம எப்பயாச்சும் நடிப்பீங்களா? நடிக்கலாம் சார். என்னன்னா தாடி எடுத்தா ரொம்ப கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்றாரு. அதனால இருக்குமே, ஹீரோ மாதிரி தானே இருக்கும். ஆமா சார். அடுத்த படத்துலயாச்சும் ட்ரை பண்ணுங்க. சரிங்க சார். சார், ப்ரொடியூசர் சார், இந்த படம் தமிழ் படம் எப்படி இருக்கு? தெலுங்குல ஈஸியா இருக்கா? தமிழ் டெக்னீஷியன்லாம் எப்படி பண்றாங்க? அடுத்த ரஜினியை வச்சு நீங்க பண்றதா இங்க ஒரு ரூமர் இருக்கு, அது உண்மையா? This film we enjoyed thoroughly, and our experience in Tamil industry is fab. Our first film is Good, Bad, Ugly, and we can't expect any better launch than that. And this team is we can do any number of films with this kind of team, and we are so happy. And Sir, Pradeep sir. So it's a lifetime opportunity to do film with Rajni sir. We are trying to take good script to sir, and if he agrees, what more we want? Thank you. பிரதீப் சார், ஜூட் பிரதீப், வாழ்த்துக்கள். இங்க சார், என்னன்னா நம்ம சாய் நியூஸ் டைரக்டர் அவர் கூட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பாட்டு ஹிட்டா வந்து ஒரு விஷயம் போச்சு, அனிருத்தை விட நல்லா பண்றாருன்ட்டு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? டைரக்டர் கிட்ட என்ன பேசுனீங்க? பாட்டு இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஊரும் பிளட் வந்து போய் ஸ்டுடியோல கேட்டேன். ஸ்டுடியோல கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு.